Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம desk tour தான் பார்க்க போறோம். நான் எப்படி என்னோட art and craft supplies organize பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி if you are new to my channel, please make sure to click the subscribe button below. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Art Casata with me Malini. என்னோட டேபிளோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வால் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நான் கிறிஸ்மஸ் டைமில் பண்ண ஒரு பேப்பர் கிராஃப்ட் ஐட்டம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரோப் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு ரெயின்போ ஹேங்கிங் இருக்குது. இதுவும் நான் செஞ்சது தான். அதுக்கப்புறம் இது கடையில் வாங்கின ஒரு க்யூட்டான டெடிபேர். என்னோட டேபிளுக்கு மேலே ஒரு உடன் ஷெல்ஃப் வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ரோவில் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட் ஐட்டம் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு கேர்ள். இதோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட் லெகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் இருக்குது, ஒரு குளோப் இருக்குது, ஒரு க்யூட்டான பேர்டு இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த ரோப் பேஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அது கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஹோல்டர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரஷஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் ரெண்டாவது பென் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதில் நான் இந்த மாதிரி வேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். லைக் பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் வேஸ்ட் டூத் ப்ரஷ், அது மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச லிப்பான ஆர்ட் இருக்குது. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண பீஸ். ரெண்டாவது தான் நான் ஃபியூஷன் மாதிரி ட்ரை பண்ணி தையம் லிப்பான ஆர்ட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணலன்னா அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓல்ட் டிஷர்ட் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு பேக். அது இப்போ ரொம்ப அழுக்காக இருக்குது. நான் இன்னொரு நாள் என்னைக்காச்சும் காட்டுறேன். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய க்யூட்டான ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் இது ஒரு பைசைக்கிள் சாக்லேட் டப்பா. இதுக்குள்ளே இருக்க சாக்லேட் சாப்பிட்டுட்டு அந்த டப்பா ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லாக்கு. அதுக்கப்புறமா இது நான் பேப்பரில் செஞ்ச ஒரு ட்ரீ. இது டாட்மண்டில் ஆர்ட் கேக் பேஸ் இருக்கும்ல, அதில் பண்ணியிருக்கேன். இது நான் ஆஃபீஸில் வாங்கின அவார்ட். அதுக்கப்புறம் இது சும்மா சன்னில் பட்டு இப்படி ஆடும்ல, அந்த மாதிரி ஒரு டாய். அண்ட் இது எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த ஒரு ஜிராஃபி டாய். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு குதிரை இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் நான் ஃப்ளூயிட் ஆர்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கப்பில் நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஸ்கோரிங் டூல், அதுக்கப்புறமா ஒரு கீ ஷேப்பில் இருக்க பென், அதுக்கப்புறம் இந்த கேக்கில் வரும்ல, அதில் ஜஸ்ட் நான் வித் லவ் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். சாரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது வீடியோ. இது பார்த்தீங்கன்னா நான் நட்டலா ஜாரில் பண்ண ஒரு மினியேச்சர் ஆர்ட். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஃபைனல் ரோவில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சுருக்கேன். இந்த பென் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மை ஆர்ட் கார்னர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த பாட் பெயிண்டிங்கும் நான் பண்ணது தான். அதில் ஒரு சிசர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பென் இன்சைட் போட்டு வச்சுருக்கேன். அண்டு பின்னாடி இருக்கிறது நான் ஆஃபீஸில் வாங்கின அவார்ட் பெயிண்டிங்க்காக. இந்த பென் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஒரு மினி நைஃப் பெயிண்டிங் இருக்குது. இதுவும் நான் ஆஃபீஸில் வாங்கின அவார்டு. அது பக்கத்தில் சானிடைசர். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பென் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பென்ஸ்லாம் தனித்தனி கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு டேபிளே கிளம்ஸி ஆகிடும். வெர்டிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 9 பார்ட்டிஷன் ப்ளஸ் கீழே ஒரு ட்ரா இருக்குது. இது நான் ரொம்ப நாள் முன்னாடி அமேசான்லேருந்து வாங்கினது. ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா பால் பென், லெட் பென்சில் அதெல்லாம் இருக்குது. அதுக்கான லெட்ஸ், அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் செகண்ட் பார்ட்டிஷனில் வச்சுருக்கேன். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஒரு கார்டு ஹோல்டர். அது சும்மா தான் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே 2 பேப்பர் கிளிப்ஸ், அதுக்கப்புறமா 3 கேலிகிராஃபி பென்ஸ் இருக்குது.
அப்புறம் 2 சாக் பீஸ் இருக்குது. கேலிகிராஃபி எனக்கு தெரியாது, நான் பிளாக் பென்னு நினச்சி தெரியாமல் ப்ளூ பென் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பிளாக் பென்ஸ் தான். இது வந்து பிளாக் மார்க்கர். இது மூணும் பார்த்திங்கன்னா கலர் மார்க்கர் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ஸ்டாம்ப்பு. இதோட டிப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு டிசைனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரோ மாதிரி ஸ்டாம்ப் ஆகும். இது வந்து நீங்கள் ஜேர்னலிங்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் பென் அண்ட் ஒரு 3 ஜெல்லி ரோல் பென்ஸ் இருக்குது. அப்படியே பக்கத்து பார்ட்டிஷனில் பார்த்திங்கன்னா உட்லெஸ் சார்கோல் பென்சில், அதுக்கப்புறமா எரேசர், அதுக்கப்புறம் ஒயிட் சார்கோல், பென்சில் ஷேடிங்கோட பென்சில், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்கப் ப்ரஷஸ் பிளெண்டிங்காக. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் பென்ஸ். ஒன்று ஸ்டிக் பென், இன்னொன்று பார்த்திங்கன்னா பால் பென்ஸ். கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்னர், அதுக்கப்புறம் ஸ்மைலி பால் இருக்குது. அது கீழே வந்து ஒரு ட்ரா இருக்குது. இதில் வந்து ஒரு குட்டி செல்லோ டேப், அப்புறமா எரேசர், ஸ்டிக்கி நோட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து கரெக்ஷன் டேப், ஒயிட்னர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் ட்ரா வச்சுருக்கேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ராவில் பார்த்திங்கன்னா நிறைய த்ரெட்ஸ், அதுக்கப்புறமா ஃபெவிக்விக், அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ, நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ளூ இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் டேப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டேப்லர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் பவுடர், அதுக்கப்புறமா பஞ்சிங் மிஷின், இது அந்த ஃப்ளவர் ட்ரையிங் ஜெல். இந்த கிளியர் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேபிள், அதுக்கப்புறம் ஒயர்லாம் டைப் பண்ணுறதுக்கான ஒரு டேக் இருக்குது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில், அதுக்கப்புறம் இது வந்து பேப்பர் கட்டர், இது வந்து 360 டிகிரி இருக்கிற ப்ரொட்ராக்டர், அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸ், அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் ஏப்ரான். இங்கே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நீடபிள் எரேசர், இது வந்து ஸ்ட்ரிங் லைட்ஸ், அதுக்கப்புறமா டூத்பிக் இருக்குது. இந்த டப்பா என்னால் ஒரு கையில் ஓப்பன் பண்ண முடியாது. இதுக்குள்ளே வந்து கார்ட் ரிங்ஸும் அதுக்கப்புறம் கீச்செயின் ரிங்ஸும் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா எரேசர், ஷார்ப்னர் அதெல்லாம் இருக்குது. இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கிரிம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் புஷ்பின்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிப்ஸ், அடுத்தது வந்து மெட்டல் போர்ட் பின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக 2 நெயில் பாலிஷ் ரிமூவர், அதுக்கப்புறமா வந்து பஞ்சிங் மிஷின், பேப்பர் கிளிப்ஸ், கொஞ்சம் ஸ்டிக் ஆன் ஹுக்ஸ். இவ்வளோ தான் இந்த ரேக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ரேக்கில் நான் கேம்லின் ப்ரஷ் பென்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வாட்டர் சால்யூபிள் கிராஃபைட் ஸ்டிக்ஸ், நெக்ஸ்ட்டு மினிசோவோட ப்ரஷ் பென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரங்கீலா கலர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா கேம்லினோட வாட்டர் கலர் டியூப்ஸ், அப்புறம் ஃபேபர் கேஸ்டலோட வாட்டர் கலர் டியூப்ஸ் ரெண்டுமே இதில் இருக்கும். இதில் வந்து அப்சராவோட ப்ரஷ் பென்ஸ் இருக்குது, 12 கலர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பேஸ்டல், அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைரிஸ் வச்சுருக்கேன். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஃபிகர்ஸ் வரைகிறதுக்காக பேஸ்டல் பென்சில்ஸ், அதுக்கப்புறமா ஒரு பஞ்ச் நீடில், அதுக்கப்புறமா மாண்ட்மார்ட் சாஃப்ட் பேஸ்டல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேபர் கேசல் கலர் பென்சில்ஸ் 12 ஷேட்ஸ். இது வந்து போஸ்டர் கலர்ஸ், ஃபேபர் கேசலோடது 6 ஷேட்ஸ் இருக்கிறது. இது வந்து நம்ம டாம்ஸ் கலர் பென்சில்ஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டாம்ஸ் வாட்டர் கலர் பென்சில்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசரில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்டானிக் ட்ரிவன் பை டிசைன், இது வந்துட்டு ஜெல் பென்ஸ். அதுக்கப்புறமா இது வந்து பிளாஸ்டிக் crayons, ஃபேபர் கேசல் பிராண்ட். இது வந்து ஜெல் crayons, ஆல்ரெடி இதோட ரிவ்யூ அண்ட் டெமோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து டாம் ஸ்கெட்ச் பென்ஸ், சீப்பான இருக்கிற ஆர்ட் சப்ளைஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணுறதுக்கு. இதுவுமே வந்து ஒரு 10 rupees கலர் பென்சில்ஸ், 15 rupees கலர் பென்சில் அது மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஆயில் பேஸ்டல்ஸ், ஜஸ்ட் 19 rupees, கேமல் பிராண்டோடது. அண்ட் இதெல்லாம் வந்து 10 rupees வேக்ஸ் crayons, ஆல்ரெடி நம்ம இதை வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து கேண்டில்ஸ், பர்த்டே கேண்டில்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாம்ஸ் கலர் பென்சில்ஸ். இது வந்து சாஃப்ட் பேஸ்டல்ஸ், லூஸில் வாங்கினது. அதுக்கப்புறமா ப்ரௌன் கலரில் இருக்க சாஃப்ட் பேஸ்டல்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளாக் சார்கோல் வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ரேக் பார்த்துட்டோம், செகண்ட் ரேக் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம தேர்ட் ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபெவிக்ரில் 3D அவுட்லைனர்ஸ், கிளிட்டர் எஃபெக்டில் இருக்கிறது. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 டைப் ஆஃப் இங்க்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஆல்கோஹால் இங்க்ஸ், இன்னொன்று வந்து வாட்டர் கலர் இங்க்ஸ். அதுக்கப்புறமா லாஸ்ட் டப்பா பார்த்தீங்கன்னா, இருங்க 1 minute, இது வந்து நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட்ஸ். இது இல்லாமல் நான் ஒரு பெரிய பாக்ஸில் நான் நிறைய பெயிண்ட் பாட்டில்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது காலி ஆகிடுச்சுன்னா நான் இங்கேருந்து எடுத்துப்பேன். இது வந்துட்டு கேமல் பிராண்டோட வாட்டர் ப்ரூஃப் இங்க்ஸ். இங்கே வந்து நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணாத ப்ரஷஸ் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டாம்ஸ் போஸ்டர் கலர் பெயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் கிளாஸ் கலர்ஸ், அதுக்கப்புறம் கேமல் கிளாஸ் கலர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நோட் பேட் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெப்கேம், ரொம்ப ரேராக ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறப்போ யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு LED லேம்ப். இதெல்லாம் நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன், கிளிட்டர் டியூப்ஸ், அதுக்கப்புறமா 3D அவுட்லைனர், அதுக்கப்புறமா கிளாஸ் அவுட்லைனர் அதெல்லாம் வச்சுருக்கேன். நம்ம மொபைல் வாங்குறப்போ வர பாக்ஸில் தான் இதெல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. இந்த லாஸ்ட் ஷெல்ஃபில் ஒன்றும் பெருசாக இருக்காது. இங்கே வந்து ஒரு ஹாட் க்ளூ கன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அதோட க்ளூ ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் சில டூல்ஸ்லாம் இருக்குது, பேலட் நைஃப்ஸ், அதுக்கப்புறமா பிளாஸ்டிக்கில் இருக்கிற பேலட் நைஃப், அப்புறமா உடஞ்சி போன கிளிப்பு, அது மாதிரி இதை நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக் கூட எடுத்து வச்சுருக்கேன். இந்த குட்டி பாக்ஸில் வந்துட்டு கிளியர் ஸ்டாம்ப்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாம்ப் பேடு, அக்ரிலிக் பிளாக் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிளாஸ் பெயிண்டிங் கிட்டு, உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த பாக்ஸில் இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதில் தான் இதுக்கு முன்னாடி க்ளூ கன், அந்த க்ளூ ஸ்டிக்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஃப்யூச்சரில் வந்து இதை ரீஆர்கனைஸ் பண்ணி கிராஃப்ட் ஐட்டமையும் இந்த பாக்ஸில் முடிஞ்சால் ஃபில் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் செட்டு, இதெல்லாம் கார்விங்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து கேக் கூட வரும்ல அந்த நேம் போர்டு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரேப்பிங் டூல்ஸ். இந்த பவுச்சுக்குள்ளே வந்து டாட் மண்டலா டூல்ஸ், அதுக்கப்புறம் க்ளே மாடலிங்க்கான டூல்ஸ்லாம் இருக்குது. நான் இந்த டேபிளில் வச்சு தான் உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எனக்கு இங்கே வந்து லைட் அந்த அளவுக்கு இல்லை, அதனால நான் வந்து ஹாலில் இருக்கிற டைனிங் டேபிளில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வாங்க இப்போ என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து சும்மா ரிலாக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நிறைய 4-5 பிளான்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்து பண்ணது. அண்ட் இது வந்து ரீல் மாதிரி பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் மாதிரி கலர் காம்பினேஷன், ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஆஸ்தட்டிக் லுக் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ண போஸ்டர் கலர் பெயிண்டிங், எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது, அதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வந்துட்டு கிரையான் கிராக்கல் ஆர்ட், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து சும்மா ஒரு பாரதியார் மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க 2 பெயிண்டிங் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன்.
இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பெயிண்டிங். இதில் வந்து நான் நிறைய பேக்ரவுண்டில் பபிள்ஸ்லாம் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு MDF போர்டில் கதகளி ஃபேஸ் அப்புறம் சன்ஃப்ளவர் அதெல்லாம் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து க்ளூகன் யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பெயிண்டிங். அண்ட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ஃப்ளூயிட் ஆர்ட், அந்தளவுக்கு நல்லா வரல. அண்ட் இது வந்து கணேஷா. இது வந்து ஒரு ரவுண்ட் MDF போர்டில் பண்ணியிருக்க கல்லிங்கத் பெயிண்டிங். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு புத்தா பெயிண்டிங். அதுக்கப்புறமா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனரி. இது வந்து சும்மா ஒரு கேலக்ஸி டோனில் போட்டிருக்கேன். நிலா தான் வந்து கையில் போடுற ரிங் மாதிரி. அண்ட் இந்த கொலுசு பெயிண்டிங் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு பிடிச்சது, ஸோ ட்ரை பண்ணேன். இந்த பெயிண்டிங் வந்து கார்னரில் ஷெல்ஃப் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சு. ஆசிட் அட்டாக்கான ஒரு கேர்ள் மாதிரி வரைஞ்சிருக்கேன். மேக் லவ் நாட் ஸ்கார்ஸ்னு எழுதியிருக்கேன். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் ஒரு போஸ்டர் பெயிண்டிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே வரைஞ்சது. We live in a country where a woman is neither safe inside the womb nor outside of it அப்படின்னு எழுதியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கை வந்து நசுக்க வர மாதிரி போட்டிருக்கேன். கேங் ரேப், சைல்டு அப்யூஸ், அதுக்கப்புறமா அபார்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். Give them wings to fly and not to cry and die. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விமன் வந்து கெஞ்சுற மாதிரி போட்டிருக்கேன். அவங்களோட வயிற்றில் அந்த ஊம்பில் பார்த்தீங்கன்னா அந்த பேபி வந்து பெண் குழந்தைன்னு காட்டுறதுக்கு நான் விமன் சிம்பிள் போட்டிருக்கேன். என்னோடய டெஸ்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோ ஆர் லைட் சோர்ஸ் இல்லை, அதனால தான் நான் இங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வேறு ரூம்லேருந்து ஷூட் பண்ணுறேன். இந்த டெஸ்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஷெல்ஃப் இருக்குது. இப்போ நான் அதில் பிளாக் ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் இருக்குது. நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ எப்பயாச்சும் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்க்கை வந்து நான் வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வாலில் இருக்க பெயிண்டிங்ஸும் நான் வந்து வேறு சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு ஃபைனல் மெமரியாக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் மோர் தென் 1 இயர் இந்த செட்டப் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.